வாழை இலையில செய்யக்கூடிய பூரண கொழுக்கட்டையை வீட்டுல செய்தா மாமியார் அஞ்சு, மாமனார் அஞ்சு, வீட்டுக்காரர் அஞ்சுன்னு ஆளுக்கு 5 தூக்கிட்டு போயிருவாங்க. அம்புட்டு ருசியா இருக்கும். வாழை இலை கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பாத்துடலாமா மக்களே? அதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி மாவு எடுத்துக்காங்க. நாங்க வந்து கடையில இருந்தா வாங்கினோம். அரிசி மாவுன்னு கேட்டதுக்கு புட்டு மாவு கொடுத்து விட்டுருக்காங்க. புட்டு மாவும் அரிசி மாவும் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா வந்து இந்த மாவு வந்து ஒரு மாதிரி திரு திருன்னு இருந்துச்சு, ரவை போல இருந்து. ஆனாலும் அதே வச்சு நம்ம பண்ணிடுவோம். கொஞ்சம் உப்பு, நல்லா கொதிச்ச தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல சர்க்கரையும் கொஞ்சம் ஏலக்காயும் பொடிச்சு போட்டு கொஞ்சோல தண்ணி ஊத்தி கொஞ்சம் தேங்காவும் நல்லா துருவி போட்டோம்னா உள்ள வைக்கக்கூடிய பூரணம் ரெடி. லைட்டா நக்கி பார்த்தே மக்களே, பஞ்சாமிரதம் போல ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அரிசி மாவு விரவி வச்சிருப்போம்ல, அதுல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க. வாழை இலையில ஒரு துண்டை எடுத்து அந்த கொழுக்கட்டையை வந்து அடை மாதிரி தட்டி வச்சுட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணிருப்போம்ல, அதை நடுவுல வச்சுட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சு மேல இதை வரிசையா அடுக்கி விட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு நல்லா வேக வச்சு வெந்துட்டே இருக்கும்போது அந்த வாழை இலையோட மனம் வந்து அந்த கொழுக்கட்டையில நல்லா பிடிச்சி சாப்பிடும் போது வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல வந்து வச்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வச்சு கேட்டு உங்களுக்கு டார்ச்சல் பண்ணுவாங்க. அம்புட்டு ருசியா இருக்கும் மக்களே.